Welcome to BL Academy. இந்த வீடியோல பேங்க் reconciliation statement exercise problem number 1 and 2 நம்ம பார்க்க போறோம், which is in page number 6.21. So நம்ம first problem பார்க்க போறோம். First problemல பாத்தீங்க அப்படின்னா balance as per cash book ஓட balance கொடுத்திருக்காங்க and இங்க 3 செக் வந்து issue பண்ணிட்டாங்க. issue in the sense நம்ம யாருக்கு காசு கொடுக்கணுமோ அவங்களுக்கு வந்து நம்ம செக் லீஃப் fill பண்ணி அவங்க கையில கொடுத்தாச்சு. இந்த செக் லீஃபை கொண்டு போய் பேங்க்ல காமிச்சிங்கன்னா உங்களுக்கு காசு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி இஷ்யூ பண்ணிட்டாங்க. நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், கேஷ் புக்கில் ஒன்ஸ் செக்கை இஷ்யூ பண்ணிட்டாலே நம்ம அதை பே பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கேஷ் பேலன்ஸ்லேருந்து அந்த அமௌண்ட் எல்லாம் லெஸ் பண்ணியிருப்போம். பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வேர் ப்ரெசென்டட் ஃபார் பேமெண்ட் இன் ஜனவரி 2004, அதாவது அடுத்த வருஷம் தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரையும் செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசென்டட். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட்டை இன்னும் அப்படியே தான் இருக்குது 31st டிசம்பர் வரையும். ஓகேவா, அது வந்து அவங்க கைக்கு போகலை. அப்போ பேங்க் பேலன்ஸ் வந்து அதிகமாகவே தான் இருக்குது, பேங்க்லேருந்து அந்த அமௌண்ட்டு போகலை. அப்படிங்கிறப்போ கேஷில் அந்த அமௌண்ட்டு போயிடுச்சுங்கிற மாதிரி நம்ம காமிச்சிருப்போம் செக் கொடுத்த உடனே. இப்போ ரெண்டையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், நம்ம கேஷ் புக்கை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதை ஆட் பண்ணணும். அடுத்தது வந்து 2 check of rupees 23,000 and 3,700 were sent for collection, but no collections were made during the year. என்னன்னா நமக்கு வர வேண்டிய காசுக்கு நமக்கு வந்து 2 பேர் செக்கு கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் 23,000க்கும் இன்னொருத்தர் 3,700 rupeesக்கும். இப்போ நாம் என்ன பண்ணோம், அந்த செக் லீஃபை கொண்டு போய் பேங்க்கில் காமிச்சாதான் நமக்கு காசு கிடைக்கும். நமக்கு செக்கு வந்தோடனே நம்ம என்ன பண்ணியிருப்போம், கேஷ் புக்கில் அமௌண்ட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஆட் பண்ணியிருப்போம். பட் இப்போ வந்து அந்த செக் லீஃபை கொண்டு போய் காமிக்கவும் இல்லை, காமிச்சதுக்கப்புறமும் நமக்கு இன்னும் அமௌண்ட்டு வரல. அப்போ வரல அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும், வரல அப்படின்னு சொல்லி அதை லெஸ் பண்ணி காமிக்கணும். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம இதை லெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணி லெஸ் பண்ணி காட்டுறப்போ பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் இஸ் 2,31,040 rupees. ஓகே, நம்ம அக்கௌண்ட்டை விட்டு போக வேண்டிய அமௌண்ட்டு போகாமல் இருந்ததுனால அதை இங்கே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் வர வேண்டிய அமௌண்ட்டு வராதனால அதை லெஸ் பண்ணி காமிச்சிருக்கோம். ஏன்னா போக வேண்டிய அமௌண்ட்டு போயிடுச்சுன்னு நினச்சி கேஷ் புக்கில் நம்ம லெஸ் பண்ணியிருப்போம், அதை இங்கே ஆட் பண்ணணும். வர வேண்டிய அமௌண்ட்டை வந்துருச்சுன்னு நினச்சி நம்ம ஆட் பண்ணியிருப்போம், பட் அது வரலங்கிறதுனால லெஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக் இல்லைன்னா பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் அப்படிங்கிறப்போ நம்ம பாஸ்புக்கில் என்ன பேலன்ஸ் இருக்குது, இங்கே கேஷ் புக்கில் என்ன பேலன்ஸ் இருக்குங்கிற மாதிரி நம்ம ஈஸியாக யோசிக்கலாம். ஓவர் டிராஃப்ட்டுங்கிறத நமக்கு தேவைப்படுற இடத்துல மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா செக் ட்ரான் பட் நாட் ப்ரெசென்டட் ஃபார் பேமெண்ட். ஸோ செக் வந்து நம்ம கொடுத்தாச்சு. ஓகேவா, நம்ம ஒருத்தருக்கு அமௌண்ட்டு கொடுக்கணும், அதுக்கு பதிலாக நம்ம செக்கை கொடுத்துட்டோம், பட் அந்த செக்கை அவங்க ப்ரெசென்ட் பண்ணலை. அப்போ நம்ம செக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், கேஷ் புக்கில் வந்து நமக்கு அமௌண்ட் லெஸ் ஆயிருக்கும், நான் பே பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதியிருப்போம். அதே இது பாஸ்புக்கில் என்ட்ரு ஆயிருக்காது, ஏன்னா அவங்க செக்கை பேங்க்கு கொண்டு போய் கொடுக்கவே இல்லை, ப்ராசஸ் ஆகவே இல்லை, அந்த அமௌண்ட்டு நம்ம அக்கௌண்ட்டில் இன்னும் அப்படியே தான் இருக்கும். அப்போ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், பேங்க்கில் வந்து அந்த அமௌண்ட் அப்படியே இருக்கு, அப்போ பேலன்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ இங்கேயும் நம்ம காம்பன்சேட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும், பாஸ்புக்கில் லெஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக்கும் சரி, பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக்கும் சரி, ஃபார்மேட் ஒன்று தான். அதனால நம்ம இங்கே லெஸ் பண்ணியிருக்கோம். பேமெண்ட் ஆகலை, அதனால அதை லெஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இது வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக்காக நினச்சி பண்ணோன்னா பாஸ்புக்கில் நம்ம லெஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஓகே, ஸோ லெஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் நாட் ரெக்கார்டட் இன் தி கேஷ் புக். ஸோ இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம பே பண்ணணும். ஓவர் டிராஃப்ட்டுங்கிறது என்னது, ஓவர் டிராஃப்ட்டுங்கிறது வந்து நம்ம கைமீறியான செலவுகள். நம்ம கையில் வந்து 100 ரூபாய் தான் இருக்குது, பட் ஆனால் 200 ரூபாய் செலவாயிடுச்சு. அப்போ அந்த எக்ஸ்ட்ரா 100 ரூபா வந்து நம்ம பேங்க்லேருந்து எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்துட்டு திரும்ப வந்து பேங்க்குக்கு நம்ம அந்த 100 ரூபாயை திருப்பி கொடுத்துக்கலாம் வித் சம் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் இங்கே கையில் இருக்கிற காசு போக நமக்கு செலவு அதிகமாகிடுச்சு கேஷ் புக்குங்கிறத. ஸோ அப்படி செலவு அதிகமாகிறப்போ அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் செலவானதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ணோம் இல்லையா. நான் உனக்கு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா எனக்கு செலவாச்சு, அந்த 100 ரூபாய் உனக்கு தர்றேன், ப்ளஸ் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஒரு 10 ரூபான்னா 110 ரூபான்னு நம்ம போடுவோம்ல, அதே தான் இங்கே ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக் 790 ரூபாய், அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 150 ரூபாய். ஸோ அது ரெண்டையும் சேர்த்து நம்ம பேங்க்கு கொடுக்கணும். ஓகே, ஸோ அதனால அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ரெண்டையும்
லெஸ் அண்ட் ஆட் பண்ணது போக பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் வந்து 4,950 rupees. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.